19 அதிகாரம் 25 வசனம். சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். லூக்கா 13 அதிகாரம் 23 வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டார். இங்க முதன்முறையாக பார்த்தோம். சீடர்கள் ஒருவன் கேட்கிறான், யார் ரட்சிக்கப்படக்கூடும். முதலாவது ஒரு முறை கேள்வி வருகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர் மாத்திரம் தானா என்று. அந்த காரியத்தை இன்னைக்கு சிந்திக்க இருக்கணும். யார் ரட்சிக்கப்பட போகிறார்கள், இந்த ரட்சிப்பை எந்த ரட்சிப்பை குறித்து என்பதை குறித்து தியானிக்கும் என்பதாக ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை திறக்கும்படியாகும், நம்முடைய இருதயங்கள் தேவனிடம் திரும்பும்படியாகும். ஆண்டவரிடம் ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்யும். நம்முடைய எண்ணங்கள், மன ஐயங்கள் ஏதாவது இருக்கும் என்று சொன்னால் அவைகளை எல்லாம் மாற்றி வைத்து விட்டு, ஆண்டவரே இந்த வேளையில் என்னோடு கூட பேசுமாப்பா, இந்த வார்த்தை கேட்க என் இருதயத்தை திறந்து வருகிறேன், நேரங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி திறந்த மனதோடு அவருடைய பாதத்தில் காத்திருப்போம் என்று சொன்னார். இந்த தினத்திலும் அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களை நிரப்பக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறோம். நம்முடைய தேவன் பேசுகிறதாக, ஆண்டவரே உடைய பாதைகளை எனக்கு காண்பித்தரும், என்னோடு பேசும் என்று சொன்னார். உங்கள் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழியை கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழியை கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தை வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தை வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே அன்பு நேசரே ஆட்கொண்டு நடத்துமையா. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 16:31 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போதும், நாம் மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தாரும் சேர்த்து ரட்சிக்கப்படுவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வந்தவர்கள் தான் சீடர்கள். அது சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா. இன்னும் ஒரு இடத்துல கேட்கிறார், யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லி. இந்த ரட்சிப்பு என்பது கடைசி காலத்திலே ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூடியவர்கள். இந்த உலகம் அழிக்கப்படும் போது அழிந்து போகாமல் ஆண்டவருக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டு நிற்பவர்களை குறித்து கேட்கிறார் இந்த ரட்சிப்பு. பவுல் சொல்லுகிற அந்த ரட்சிப்பு என்பது பாவ உலகில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டுகின்ற ஒரு அனுபவம். அந்த ரட்சிப்பை நாம் எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ அப்பொழுது நாம் செய்த நீதி நிமித்தம் அல்ல, அவர் நமக்காக ஏற்படுத்தின அவருடைய நீதி நிமித்தம் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் முடிவிலே நாம் ரட்சிக்கப்பட, அதாவது மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய வருகையில் நாம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அதற்கு அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படுகிறது. ஒருவர் ரட்சிக்கப்பட்டால் போது பரலோகம் சென்று விடலாம் என்று சொல்லி எண்ணக்கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார். சில பேர் தானா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிற அந்த கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். ஆம், சில பேர் தான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த லூக்கா 13:23 அப்படியே படிங்கள். சில பேர் தான் என்று கேட்கிறார்கள் கேள்வி. ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகர் உள்ளே பெற முயற்சி செய்வார்கள், ரட்சிக்கப்படுவதற்கு முயற்சி செய்வார்கள், ஆனால் முடியாமல் போகும். அப்படின்னா பதில் என்னது? சில பேர் தான் ரட்சிக்கப்படுகிறார்கள். அநேகர் தேனா என்று சொல்லி அநேகர் முயற்சி செய்வார்களாம், ஆனால் அவர்களால் கூடாமல் போகும். இது ஏதோ சீடர்கள் எழுதின வார்த்தையோ அல்லது இயேசு கிறிஸ்துவை நேரடியாக சொன்ன வார்த்தை. அநேகர் முயற்சி செய்வார்கள், ஆனாலும் அவர்களால் கூடாமல் போகும் என்று சொல்லி. இன்னுமாக அந்த மத்தேயு 19 அதிகாரத்தை அங்கே வரும்போது கூட இயேசுவிடத்தில் சீடர்கள் கேட்கிறார், யார் ரட்சிக்கப்படக்கூடும்? இப்படி பார்த்தா அதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடக்கிறது.
அந்த நிகழ்வை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொல்லுகிறார். அப்போதுதான் சிலர் கேட்கிறார்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு கேட்கிறார். அப்போ இந்த உலகத்திலே என்னது அநேக என்ன சொல்லுகிறார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்தால் ஆசீர்வாதிக்கப்படுவீர்கள், எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. உண்மைதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்தில் வரும்போது ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி செழிக்கும் போது ஆசீர்வாதம் வரும். அப்படியானால் ஆசீர்வதிக்கப்படாத ஐஸ்வர்யம் வரும்போது அந்த ஐஸ்வர்யவான்கள் யாரும் என்னது பிரவேசிக்க முடியாதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று சொல்லி. அப்போதான் சிலர் இருக்கிறார், யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லி. அப்போது ஆண்டவர் சொல்லுகிற பதில் இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் என்னது இது கூடாதுதான், ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷரால் இது என்னது கூடாது. எந்த ஒரு மனிதனாலும் என்னது அந்த இது அந்த காரியத்து முடியாது. அதாவது அந்த ரட்சிக்கப்படுகின்ற அந்த காரியத்தில் நுழைவதற்கு முடியாமல் போய்விடும். ஆனால் தேவனால் கூடும். தேவனால் கூடும் என்று சொன்னால் யாருக்கு அந்த கூடுகின்ற அந்த காரியம் கிடைக்கும்? அப்போது தேவனால் ரட்சிக்கப்படுகின்ற அந்த காரியம் நடைபெறும். அப்படியான அந்த காரியம் யாருக்கு கிடைக்கும் என்பதை குறித்து தான் இந்த பார்க்க இருக்கிறோம். திருப்பி மறுபடியும் மத்தேயு 24 அதிகாரம் 13 வசனம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ தேவனால் கூடும் என்று சொல்கிறார். தேவனால் யாருக்கு கூடும்? முடிவு பரியந்தம் யார் நிலை நிற்பானோ அவனுக்கு கூடும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் அப்படினால் என்ன? கடைசி வரைக்கும் நிலை நிற்பவன். ஏதோ ஒரு நாள் வந்து அந்த இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம் என்று அறிந்து நான் விசுவாசத்தை நான் ரட்சிக்கப்பட்டேன், இனி நான் என் இஷ்டம் போல வாழ்வேன் என்று சொல்லுகிறவனுக்கு அல்ல. அதே அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தோடு கடைசி வரைக்கும் தன்னுடைய இறப்பு வரைக்கும் வாழ்கிறவனுக்கு அல்ல என்று சொன்னால், இறக்கும் முன்பாக வருகை என்று சொன்னால் அது வரைக்கும் வாழ்கிறவனுக்கு அவன் மட்டும்தான் என்னது ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் யார் நிலை நிற்பானோ அவன் ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் இந்த முடிவு பரியந்தம் நம் நிலை நிற்க கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் காணப்படுகிறது. முடிவு பரியந்தம் நிலை நிற்க கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் காணப்படுகிறது. அப்போ அப்படி கூடாமல் போனால் கண்டிப்பாக என்னது ரட்சிக்கப்பட முடியாது. இன்றைக்கு சொல்லுறது என்னது உங்களுக்கு ஒருவேளை அதிர்ச்சியாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. காரணம் இன்றைக்கு நாம பார்க்கும்போது என்னது ஒரு கூட்டம் வைத்தால் என்னது பிரபலங்கள் வந்தால் என்னது அநேகர் கூடுகிறார்கள். அநேகர் என்னது அதான் ஆண்டவர் அநேகர் என்னது முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அவர்களால் என்னது கூடாமல் போகுது. இன்னைக்கு நான் பார்க்கும்போது என்னது அநேகர் பிறர்களாக ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு தன்மையை காண்பிக்கிறார்கள், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் கூடாது. என்னது இது கூடாது. காரணம் ஆண்டவர் பார்க்கின்ற காரியம் ஏதோ இவர்களுடைய இவர்களுடைய சுயநலத்திற்காக வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் பார்க்கிற அந்த முடிவு வரை யார் நிலை நிற்பானோ, ஆண்டவருக்காக நிற்பானோ அவனே ரட்சிக்கப்படுவான் சொல்லி பார்க்கிறோம். இந்த மத்தேயு 24 அதிகாரத்திலிருந்து ஒரு 1-2 காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படியானால் இந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்க கூடாதபடிக்கு ஒரு சில காரியங்கள் இந்த கடைசி காலத்திலே தடை செய்கிறதாம். என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 24 அதிகாரம் 4 வசனம். மத்தேயு 24 அதிகாரம் 4 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். முதல்ல என்னது முடிவு பரியந்தம் நிலை நிற்க கூடாதபடிக்கு நம்மை தடை செய்கிற முதல் காரணம் என்னது? வஞ்சனை. நீங்கள் வஞ்சிக்கப்படும் போது முடிவு பரியந்தம் உங்களால் நிற்க கூடாமல் போகும். யார் ஒருவன் வஞ்சிக்கப்படுகிறானோ அவனால் என்னது முடிவு பரியந்தம் நிலை நிற்க கூடாது. அவன் ஒருவேளை என்னது சபைக்கு செல்கிறவனா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் பெற்று எல்லா காரியங்களையும் செய்திருக்கலாம், ஆனால் வஞ்சிக்கப்பட்டால் அவனால் என்னது முடிவு பரியந்தம் நிலைநிற்க முடியாது. முடிவு பரியந்தம் நிலைநிற்காவிட்டால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய சமூகத்திலே, அதாவது பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அப்போ ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையார்கள். யார் ஒருவன் வஞ்சனையில் சிக்காமல் தப்புகிறானோ, யார் ஒருவன் வஞ்சனையில் சிக்காமல் தப்புகிறானோ அவனே முடிவு பரியந்தம் நிலைநிற்பான், அவனே ரட்சிக்கப்படுவான். என்ன எப்படிப்பட்டதான வஞ்சனை பாருங்கள். அடுத்த வசனம். அநேகர் வந்து
ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகர் வந்து ஆண்டோட நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பார்கள். இதே காரியத்தை மறுபடியும் ஆண்டவர் ஒரு முறை சொல்கிறார் 11ஆம் வசனத்திலே. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவர் சில கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லவில்லை. அங்கங்கே 1-2 பேர் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் கள்ள தீர்க்கதரிசிகள் தான் அநேகர், நல்ல தீர்க்கதரிசிகள் என்னது சில. நம்ம இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம இந்த உலகத்துல நமக்கு தெரிந்த நடைமுறை பார்க்கும் போது இல்ல என்னது, நமக்கு யாரெல்லாம் தெரியுமோ என்னது அவர்கள் அத்தனை பேரையும் கண்மூடித்தனமாக நல்ல தீர்க்கதரிசிகள் என்றே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் எதற்காக? பணத்திற்காகவும் தங்களுடைய பெருமைக்காகவும் தங்களுடைய ஆடம்பரத்திற்காகவும் பிழைப்பதற்காக ஊழியம் என்ற பெயரில் வாழ்கிறவர்கள் அநேகர். நான் சொல்லவில்லை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொன்னப்பட்ட வார்த்தை அநேகர் என்ற வார்த்தை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அப்போ அநேகரை நாம் பின்பற்றுகிறோமா? இங்கே அதிக கூட்டம் செல்லுகிறது. இவர்களை பின்பற்றினது அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டு செல்லுகிறார்கள். அப்போ இவர்கள் கண்டிப்பா நாம் கூட்டத்தை வைத்து என்னது எடை கொடுக்கிறோம். இவர்கள் சொல்றதெல்லாம் உண்மை என்று சொல்லி அப்போ இந்த அப்படி வாழ்வோம் என்று சொன்னால், நாம் வஞ்சிக்கப்பட்டோம் என்று சொன்னால் என்னது நம்மளால என்னது இந்த முடிவு வரையிலிருந்து நிலைநிற்க முடியாது. அவர்களுடைய போதனையில் அகப்பட்டு நாம் என்னது ரட்சிக்கப்பட முடியாமல் போகும். அப்போ இன்னைக்கு ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் ஒருமுறை ரட்சிக்கப்பட்டால் போதும் என்னது இயேசுவின் பிள்ளையாக மாறுகிறது. அந்த வேதம் சொல்லுகிறது என்னது, நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரத்துல என்னது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 நினைக்கிறேன். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் என்னது விசுவாசம் வைக்கிறவர் எத்தனை பேர்களோ என்னது அத்தனை பேர்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அப்போ இந்த வார்த்தை வைத்துக் கொண்டு என்னது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் என்னது தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை ஆனால் என்னது கண்டிப்பாக நீ என்ன தவறு செய்தாலும் என்னது பாவங்கள் செய்தாலும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலும் என்னது பரலோக நிச்சயம் என்ற உபதேசம் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதாரணமாக சிலர் சொல்வார்கள் என்னது, சிம்சோன் பாவத்தில் இருந்த போதும் என்னது அவன் வேசித்தனம் செய்த போதும் என்னது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இருந்தார். ஆகவே என்னது நீ பாவம் செய்தாலும் என்னது ஆண்டவர் கூட தான் இருப்பார், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்பது போன்ற உபதேசங்கள் காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இதை என்னது முற்றிலுமாக மறுக்கிறார். வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் கூறும்போது இதை என்ன சொல்கிறார், பிலேயாமின் போதனை என்று சொல்லுகிறார். பிலேயாமின் போதனை என்னது, இஸ்ரவேலுக்கு மக்களுக்கு வஞ்சிப்பதற்காக கொடுத்த போதனை என்னது விபச்சாரம். என்னது நீ அவர்களோடு கலந்து என்ன பண்ணாலும் என்னது பரவாயில்லை, இது தப்பே பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கடவுள் கூட இருப்பாருங்கிற ஒரு தவறான போதனை கொடுத்ததுனால என்னது ஜனங்கள் அநேகர் என்னது அந்த பிள்ளையாரின் போதனை பின்பற்றினே என்னது அன்னைக்கு சங்கரிக்கப்பட்டார்கள். வாத எழும்புறதான். சோ என்னது அந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை புரட்டி மக்களுக்கு தான் அது பிடிச்சிருக்கு, கூட்டம் என்னது அதிகமா இருக்கு. ஏன் கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. நம்ம எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லையே, ஆண்டவர் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அப்ப நம்ம என்ன எப்படி வேணாலும் வாழலாம் அப்படி வேண்டிய எண்ணம் இருக்கிறது. அது என்னது அந்த கூட்டமும் அதிகமாக போகிறது, அது வஞ்சிக்கப்படுகிறது. இவர்கள் என்னது இவர்களால் முடிவு வரைந்த நிலை நிற்க முடியாது. முடிவு வரைந்த நிலை நிற்க முடியாத ஒரு சில நல்ல பிரபலமான ஊழியர்கள் 1-2 பேர் உண்டு. சும்மா சாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ இருக்கிறவங்க தான் சொல்லல, ஒரு மனசு கஷ்டப்படும். வில்லியம் பிரன்ஹாம் ஒருத்தர் இருந்தாரு வெளிநாட்டுல. என்னது நல்லா இருந்தவர் தான். கடைசியில என்ன சொல்ல தெரியுமா, நான் தான் என்னது கிறிஸ்து அப்படின்னு சொன்னார். அவர் என்னது நான் என்னது மறிக்கவே மாட்டேன்னு சொன்னாரு, என்னது மறித்து போனார். தமிழ்நாட்டுல சொல்லுறேன், தூத்துக்குடி பக்கத்துல பாராசீர் ஒரு லாரின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு என்னது நான் தான் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு வர கிறிஸ்துவின் அடுத்த அவதாரம், இயேசு கிறிஸ்து அவர் அவதாரம், அடுத்த அவதாரம் நான் தான் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு அவருடைய ஆசிரமம் மணிஜோதி இருக்குது தூத்துக்குடியில. திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த பக்கத்துல இருக்கு. அவர்களை பின்பற்றி இன்னைக்கு அங்க இருக்கு ஜனக்கூட்டம் போகிறது. அவரும் மறைத்து போனார். இந்த பாலாசி லாரி என்பவர் என்னது
ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர், ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட மனிதர். அவர்களுக்கு 2 பாடல் கூட உங்களுக்கு சொல்லலாம், பிரபலமான பாடல். நம்ம இன்னைக்கு பாடுகிற ஒரு 2 சொல்லி பாடல். காலமோ செல்லுதே வாலிபம் மறையுதே அப்படி ஒரு பாட்டு உண்டு, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்க? அந்த பாட்டை அவர் எழுதின பாட்டு. இன்னொரு பாட்டு, இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டியாக இருக்கும், அந்த பாட்டு அவர் எழுதின பாட்டு. இவ்வளவு பிரபலமான நல்ல பாடல்கள் எழுதினவர் தான், மனிதர் தான். அதனால என்னது முடிவடைந்தால் நிலைநிற்க விடாமல் போயிட்டு எப்போதும் மனிதன் என்னது தன்னுடைய தேவன் மேல் கொண்டிருக்கின்ற அந்த சிந்தையை விட்டு விலகுகிறானோ அப்போதே என்னது மனுஷன் வீழ்ச்சி அடைகிறான். நான் என்னது நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி காரியம் இல்லை. தேவனுடைய பிள்ளை, ஆனால் தேவனுடைய பிள்ளைக்குரிய சுபாவங்களோட வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதற்கான தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட போதனைகளில் வஞ்சிக்கப்படும் போது நம்ம என்னது முடிவறிந்தால் நிலைநிற்க முடியாது. சரி, எப்படி வஞ்சிக்கப்படாமல் இருக்கும் என்று சொன்னா, அப்ப அநேகர் என்று சொல்லுகிறீர்கள். அநேகர் என்று சொன்னால் நம்ம யாரைத்தான் நம்புவது? யாரையுமே நம்ப முடியாது. அநேகர் யாரையும் நம்ப முடியாது. வேதம் என்ன சொல்லுங்க? அப்ப யாரைதான் நம்பணும்னு சொல்லி, எந்த ஊழியக்காரரை தான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது என்னது? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து யாரையுமே என்ன செய்யக்கூடாதான், நம்ப கூடாது. எல்லாரையும் என்ன செய்யணுமா? சோதிச்சு பாருங்க. 100 பேர் இருந்தா 100 பேரையும் சோதிக்கும். அவங்க கிட்ட ஒரு கோடி ஆட்கள் போகிறாங்களே, இல்ல சோதிச்சு பாருங்க. அவரோட உபதேசம் சரியா சோதிச்சு பாருங்க. உபதேசம் சரியான சோதிச்சு பார்க்கணும்னா முதல்ல நமக்கு உபதேசம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அது என்னது வேதத்துல இருக்கு. பவுல் நல்ல ஊழியக்காரர் தானே. பவுல் சொல்றாரு என்னை என்னது நம்பாதீங்கன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. கலாத்தியர் சொல்லும் போது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்தன் பவுல் ஏற்கனவே சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாச்சு. இந்த பிரசங்கத்தை நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கையில சுவிசேஷம் ஆண்டவரால் எழுதி கொடுத்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை அல்லாமல் நாங்களாவது, இந்த நாங்களாவதுல யாரும் இருக்காது, பவுலும் இருக்கிறாரு. நாங்களாவதுன்னா அதுல பவுலும் உண்டு, பவுலோட சூட சேர்ந்த எல்லாரும் உண்டு. நாங்களாவது சொன்னாலே என்ன செய்யாதீங்க, அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான் பாருங்க. அப்போ பவுலே என்ன சொல்றாரு, இந்த வார்த்தைக்கு நான் சொன்னாலே என்னது நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பவுலே சொல்றாரு. எல்லாரும் என்ன செய்யணுமா? சோதித்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அப்போ எப்படி அதுக்குதான் அது நம்ம வேதத்தை நம்ம ஏன் இன்னைக்கு ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறாங்கன்னா, ஜனங்களுக்கு எது உண்மை எது பொய்ன்னு சொன்னது தெரியல. அப்ப எது உண்மை எது பொய்ன்னு தெரியணும்னா இவர் பேசுறது கேட்கறதுக்கு என்னது நல்லா இருக்கு. காரணம் அவர் பைபிள்ல இருந்து 1-2 வசனத்தை கோட் பண்றாரு. அப்போ இது பைபிள்ல இருக்கிறது தானே அவர் சொல்றாரு. ஆனா நமக்கு என்ன தெரியல, அந்த பைபிளோட அந்த அவர் சொல்ற வசனத்தோட அடிப்படை தெரியல. அவர் அந்த பைபிள்ல எந்த நோக்கத்துக்காக எழுதப்பட்டிருக்குங்கிறது தெரியல. ஏன் தெரியல? நம்ம பைபிள் வாசிக்கல. பைபிள்ல ஒரு நோக்கத்துக்காக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அதை அவர் இன்னொரு நோக்கத்துல திருத்தி பேசுறது என்னது, அவர் வசனத்தை தான் சொல்றாரு. என்னது திருத்தி பேசும்போது நமக்கு தெரியல. அந்த காரணம் என்னது, நம்ம பைபிள் படிக்கும் போது என்னது இந்த வசனம் இந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அப்போ வேதத்தை நம்ம படிக்காததுனால என்னது வஞ்சிக்கப்படுகிறோம். அப்போ நம் வேதத்தை படித்து தேவனுடைய கூட நேரத்தை செலவிடும் போது இந்த வஞ்சனையிலிருந்து தப்ப முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு வசனம் உண்டு. பெரேயானில் ஒரு பட்டணத்தார் இருந்தாங்க. அந்த பெரேயா பட்டணத்தார் என்னது எல்லாரை காட்டிலும், அதாவது தெசலோனிக்கா பட்டணத்தார காட்டிலும் என்னது மிகுந்த குணசாலிகளா இருந்தாங்களாம். எதனால அவர்கள் என்னது வேதத்தை ஆராய்ந்து படித்தார்களாம். அப்போ அவங்க கேரக்டர் வைஸாவே என்னது ரொம்ப குணசாலிகளா இருந்தாங்க. அவங்கள யாரையும் என்னது ஈஸியா என்னது ஏமாத்த முடியாது. இந்த கலாத்தியர்ங்கிறது ஒரு சபை தான். கலாத்தியர் என்னது ஒரு சபை. ஆனா அவங்கள என்னது ஈஸியா வந்து ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அதனாலதான் அந்த கடிதத்தை எழுதுறாரு. ஒரு சபை என்னது அன்னைக்கே கொஞ்சம் இருந்தது ஏமாத்துறவங்க இருந்து ஏமாத்திருக்காங்க. அப்போ இன்னைக்கே என்னது அநேக சபைகள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே வஞ்சிக்கப்பட்டல் என்னது நம்ம முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியாததுனால நம்மளால ரட்சிக்கப்பட முடியாது. மத்தேயு 24:6
நமக்கு இருக்கிற என்னது நம்ம பார்க்கிற சில காரியங்கள் நம்ம என்னது முடிவடைந்த நிலைநிற்க பண்ணாமல் போய்விடும். அதாவது உலகத்துல நடக்கக்கூடிய சில காரியங்கள் ஜனங்களுடைய அழிவுகளாக இருக்கலாம், இயற்கை பேரழிவுகளாக இருக்கலாம். இது நிமித்தம் என்னது அநேகர் என்னது முடிவடைந்த நிலைநிற்க கூடாம கடவுள் ஒருத்தர் இருக்காரா, இருந்தா ஏன் இப்படி நடக்குது, இப்படி பேசுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகளெல்லாம் என்னது சம்பவிக்க வேண்டியதே, ஆனால் என்னது முடிவு வராது, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாது. அப்போ இந்த காரியங்களை கேட்டு கலங்கி என்னது நம்ம என்னது முடிவு வரையும் நிலைநிற்க கூடாமல் போகவும் வாய்ப்புண்டு. அடுத்த பாயிண்ட் என்ன, நமக்கு வருகிற உபத்திரவங்கள், நம்ம ஆண்டவருக்காக நிற்கும் போது வருகிற உபத்திரவங்கள், அது குடும்பத்தினூடாக வருகிறதா இருக்கலாம், நம்ம கேள்வி பேசுவதனாக வருகிறதா இருக்கலாம், நமக்குள்ள இப்படி ஒரு எண்ணங்கள் தோன்றுவதற்கு வாய்ப்புண்டு. இப்ப ஆண்டவருக்காக நிற்கிறேன், ஆண்டவர் என்னது இவ்வளவு நின்ன பிறகு என்னது எனக்கு என்னது பரியாச பேச்சுகள் வருது, தூற்றுகிறார்கள். அப்படி ஆனால் ஆண்டவர் பதில் சொல்லாம இருக்கிறாரு, நான் இந்த உறவு உபத்திரப்படுற ஆண்டவர் காணாமல் இருக்கிறாரு. அப்படி என்கிற பேச்சு வரும்போது என்னது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பத்துல என்னது ஆண்டவரத்துல இந்த மாதிரி லைட்டா பேச்சு போல தோன்றும். கொஞ்சம் நாள் செல்ல செல்ல என்னது அது வருது பெரிய இடைவெளியை உண்டாக்க நேரிடும். இப்படிப்பட்ட காரியங்களே என்னது நம் முடிவு பரியந்தம் நிலைநிற்க கூடாதபடிக்கு செய்துவிடும். மூணாவது காரியம் 12ஆம் வசனம், அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். கடைசி காலத்துல பார்க்கும்போது அநேகருடைய அன்பு தணிந்து போகும், அக்கிரமம் மிகுதியாகும். ஆனா இந்த அன்புல முடிவு பரியந்தம் நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான். அக்கிரமம் மிகுதியால் அனைவருடைய அன்பு தணிந்து போகும். தொடர்ந்து சொல்கிறார், முடிவு பரியந்தம் யார் நிலைநிற்பானோ, அன்பு தனியாமல் இருக்கிறதோ, யாருடைய அன்பு முடிவு பரியந்தம் தனியாமல் இருக்கிறதோ அவன் ரட்சிக்கப்படுவான். கடைசி நாட்கள்ல மனிதர்களுக்கு எப்படி காணப்படுவார்கள் சொன்னா, இந்த அன்பில்லாத தன்மை எப்படி மனிதர்களை மாற்றுகிறது என்று சொன்னா, 2 தீமோத்தேயு 3:1 அப்படியே வரிசை படிப்போம். கொடிய காலங்கள் வரும் என்று அறிவார். ஆண்டவர் அங்க சொன்னார் அநேக அன்பு தணிந்து போகும். அந்த அன்பு தணிந்து போறதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். எப்படி மனுஷர்கள் கர்த்தரியரும் பணப்பிரியரும் வீம்புக்காரரும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூசிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மார்கள் கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாகவும் சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் அவதூறு செய்வர்களாகவும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாகவும் கொடுமையுள்ளவர்களாகவும் நல்லோரை பகைத்தவர்களாகவும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாகவும் இருமாப்புள்ளவர்களாகவும் தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியராயும் இப்படியாக பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இருப்பார்கள். அப்போ அன்பில்லாத தன்மைக்கு கொஞ்சம் விளக்கமா பார்க்கும்போது சுயநலம் தற்பிரியராக இருப்பார்கள். இன்னைக்கு பார்க்கும்போது என்னது இந்த காரியத்தை பார்க்கும்போது என்னது வெளியே உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல உள்ள இருக்கிற மக்களை குறித்தும் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அதனால்தான் 5ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, தேவபக்தியும் வேஷத்தை தரித்திருப்பார்கள். இது வெளியே உள்ளவங்க இல்ல, உள்ள இருக்கிறவங்க தான், அவங்க வேஷம் மட்டும் தரிச்சிருக்காங்க, தேவபக்தியின் வேஷம். ஆனா வாழ்க்கையில என்னது ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள்னு சொல்வார்கள். ஆனா வாழ்க்கையில என்னது அன்பு இல்லை, என்னது தற்பிரியர். தன்னுடைய நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், எனக்கு போகணும் மத்தவங்களுக்குன்னு சொல்றதே என்னது ஒரு தவறான, உனக்கு 2 அங்க இருந்தா என்னது 1 குடு, அதுதான் என்னது கிறிஸ்தவம். இப்போ ஆனா இந்த இதுல பார்க்கும்போது அன்பில்லாதபடி சுயம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்னது நிச்சயமாக இந்த முடிவு பரியந்தம் நிலை நிற்க முடியாது. இது கடைசி காரணம் உணர்த்துவதற்கு இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். இந்த அன்பில்லாததுனால எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு இப்ப இந்திய தேசத்தை எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இன்னைக்கு என்னது பிஜேபில பார்க்கும்போது அவங்க அரசியலை பத்தி நான் பேசல, இன்னைக்கு அந்த பார்ட்டியில் உள்ளவங்களாக இந்துத்துவத்தை தூக்கி பிடிக்கிற எம்பி எம்எல்ஏக்கள், அந்த இந்து மக்கள் சாமியார்கள், இவர்களை பார்த்து பார்க்கும்போது இன்னைக்கு என்னது ஒரு ரீசன்ட் டேஸா ஒரு செய்தி அடிக்கடி கேள்விப்படும். இந்த இடத்துல இந்த எம்எல்ஏ இந்த பெண்ணை கற்பழித்தார், இந்த இடத்துல அது காஷ்மீர்ல பார்த்தா என்னது ஒரு குரூப்பே சேர்ந்து என்னது ஒரு சின்ன குழந்தைய இந்த பண்ணுச்சுன்னு. இதே மாதிரி செய்தி என்னது அடிக்கடி நம்ம கேட்கிறோம், இன்னும் கேட்டுட்டே இருப்போம், இதோட கொடூரமாக கூட கேட்போம். அப்போ இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ரோமர்ல பார்க்கும்போது
அவருடைய சிந்தனைகள் இருந்து கேடாகத்தக்கதாக ஆண்டவரை ஒப்பு கொடுத்தார். ரோமர் 1:19. காரணம் என்னன்னு தேவனை குறித்து அறியப்படுபவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் அவங்களுக்கு இயேசுவை பத்தி தெரியாது. ஆனா அவர்களுக்கு தேவனை பற்றி அறிவது வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அநேக இந்துத்துவ பிராமணர்களுக்கு விஷயம் உண்மை தெரியும். எப்படி தெரியும் சொன்னா காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அதாவது ஆண்டவருடைய நித்திய வல்லமை காணப்படக்கூடாது. ஆண்டவருடைய வல்லமை என்னது மனிதர்களால் என்னது காணப்படக்கூடாதவைகள். ஆனா அந்த வல்லமையை காண்பிக்கும்படியாக ஆண்டவருடைய படைப்புகள் காணப்படுகிறது. அப்போ இந்த படைப்புகள் காணப்படுகிறது என்னது கண்டிப்பா ஒரு படைத்தவர் உண்டு என்று சொல்லி நம்பிதான் சிந்தித்தார் என்னது விளங்கி விடும். அப்போ வெளியே யாருக்கு என்னது சாக்கு போக்கு சொல்வதற்கு இடமே இல்லை. ஆனா இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவர் படைத்த காணப்படுகிறவைகளை வணங்குகிறார்கள். 23 அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊர் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். ஓகே, இதனால என்னது அழிவில்லாத மிருகங்கள் இந்த இவங்களுக்கு இதுக்கெல்லாம் என்னது தேவனுடைய மகிமை ஒப்பாக்குனா மாத்தினதுனால ஆண்டவர் தாமே இவர்களை என்னது இந்த மாதிரி காரியங்களுக்கு இவர்களுடைய சிந்தை கேடாகத்தக்கதாக ஒப்பு கொடுத்தார். பாருங்க, இவர்களுக்கு என்னது இன்னைக்கு இப்போ ரீசன்ட் டேஸா மட்டும் நம்ம ஏன் இவ்வளவு இந்த செய்திகளை அதிகமாக கேள்விப்படுறோம்னு சொன்னா, இப்ப ரீசன்ட் டேஸ் அவங்களுடைய செயல்பாடுகள் என்னது விக்ராயங்கண்டத்துல அந்த இந்துத்துவத்துக்கு நேராக அந்த மக்களை என்னது சர்வாதிகாரத்துக்கு நேராக கட்டாயப்படுத்துவதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அவங்க அந்த விக்கிரகத்தை நாடி அந்த அந்த அட்டாச்மெண்ட்டுக்கு நேரா போறாங்களோ அவங்க சின்ன அந்த அளவுக்கு என்னது கேடு கட்டு கொண்டு போய்கொண்டே இருக்கு. எந்த அளவுக்கு அந்த மனிதர்கள் மதத்தை சார்ந்து போகிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு சிந்தை என்னது கேடாகி கொண்டே இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இது நிமித்தம் 24 அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவருடன் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இன்னுமாக பார்ப்போம் 26 தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடி அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்திற்கு விரோதமான அனுபவம் மாற்றினார்கள். அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவம் ஒருவர் மேல் ஒருவர் விரபதாவத்தினாலே பொங்கி ஆணோட அவலாட்சமான நடப்பித்து தங்கள் தப்புதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்கு அடைந்தார்கள். இப்படி பார்க்கும்போது அந்த ரோமர் அதிகாரம் ஃபுல்லா இதை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கு 1ஆம் அதிகாரத்துல. அப்போ இந்த தேசத்துல அந்த நடக்கக்கூடிய காரியங்களை ரீசன் என்னதான் இவங்க எந்த அளவுக்கு தேவனை உள்ள அட்டாச்மெண்ட்டை விட்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை ஏனது விக்கிரகங்களுக்கு அதிகமாக கொடுக்கிறது மட்டுமில்லை, அது தீக்கி இப்போ தீவிரமா போறதுனால இந்த காரியங்களே என்னது தீவிரமா போகுது. அன்பில்லாத தன்மை அவர்களுக்குள்ள அதிகமாக காணப்படுது. அந்த காரணம் என்னது அவர்கள் அசுத்தத்துக்கு தேவன் விட்டு போட்டான். அவர்களுக்குள்ள சிந்தைக்குள்ள என்னது அசுத்தம் தான் காணப்படுது. இப்போ ஆரம்பத்திலே பார்த்தா கூட ஒவ்வொரு இந்து டெம்பிள்ல பார்த்தா கூட அந்த டெம்பிள்ல இருக்கிற சிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அசுத்தமான இல்லாதான் இருக்கு. ஆடை இல்லாத சிலைகள் தான் என்னது ஒவ்வொரு டெம்பிள்லையும் காணப்படும். காரணம் என்னது அந்த இவர்கள் சிந்தைகள் என்னது அசுத்தமாக காணப்படுகிறது. இதே இதுதான் உள்ள இருக்கிறவங்க, இது வெளியே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, உள்ள கிறிஸ்தவங்களுக்கு ஆண்டவரோட தொடர்பை விட 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 அந்த கொஞ்சம் வெளியே போக 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 மனிதனுடைய சிந்தைக்குள்ள என்னது அசுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கு. எந்த அளவுக்கு ஆண்டவரோட உள்ள தொடர்புல நெருங்க 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 உள்ள இருக்கிற அசுத்தங்கள் வெளியே போய்கொண்டிருக்கு. புரியல ஆண்டவருக்கு இப்ப நெருங்க 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 உள்ள இருக்கிற அசுத்தம் வெளியே போயிட்டு இருக்கு. ஆண்டவர் விட்டு விலக 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 வெளியே இருக்கிற அசுத்தங்கள் என்னது உள்ள வந்துட்டு இருக்கு. அப்போ இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, முடிவு பரியந்தம் நிலைநிற்கணும். என்னைக்கு ஒரு நாள் வந்த ரட்சிக்கப்பட்டான் போன நல்ல விசுவாசத்தான் என்னது ரட்சிக்கப்படுகிறது வசனம் சொல்லுது. ஆனா வேதம் சொல்லுகிறது பிசாசுகளும் விசுவாசிக்கிறது. அப்ப பிசாசுகளும் என்னது ரட்சிக்கப்படுமா? விசுவாசத்தையும் என்னது தேவனை விசுவாசிக்கிறதா? விசுவாசிக்கிறது மட்டும் இல்ல, விசுவாசத்தை நடுங்குகிறதா. யாக்கோபுல எழுதியிருக்கு, யாக்கோபு 1ஆம் அதிகாரம். அப்போ விசுவாசத்தை ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அல்ல, அந்த விசுவாசத்திலே முடிவு வரையும் நிலை நிறுத்தும் போது மட்டுமே என்னது
ரட்சிக்கப்படுவார்கள். அந்த ஆண்டவர் அந்த மத்தேயு 19 கேட்டார்ல, சில யார் ரட்சிக்கப்படுவது சீடர்கள் கேட்டார்கள் தானே. ஏன் அந்த கேள்வி வந்ததுன்னு சொன்னா, ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்துவத்துல ஒருத்தம் வந்து கேட்கிறான், ஆண்டவர் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, கட்டளைகளை கை கொள்ளு. அப்ப ஆண்டவர் சொல்றான், இந்த கட்டளை எல்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னது உனக்குள்ள வச்சு ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுங்க. அப்ப அதை கேட்டுறது அதை அவனால ஃபாலோ பண்ண முடியல. எல்லா ரிலீஜியஸ் அவன் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என்னது ஏழைகளிடத்துல அவனுக்கு அன்பு காட்ட முடியவில்லை. தனக்கு அந்த சுயநலம் ஆக விட்டு போகல. ஏன்னு சொன்னா என்னது அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருக்கான், தரித்திரங்களுக்கு கொடுப்பதற்கு என்ன இல்லை, மனம் இல்லை. அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னது இவன் எல்லாம் ரட்சிக்கப்பட முடியவே முடியாது. அதாவது ஐஸ்வர்யவான் அவன் ரட்சிக்கப்படுவது என்னது அரிது. அதாவது ஒட்டகம் எவ்வளவு பெரிய ஒட்டகம் என்னது ஊசியின் காதுக்குள்ள புக முடிவது எவ்வளவு அரிதோ, அதே மாதிரி ஐஸ்வர்யவான் போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா ரீசன் தான். அவனுக்குள்ள ஐஸ்வர்யம் வர என்னது யாருக்கு உதவி செய்ய வேண்டிய எண்ணம் அவனுக்குள்ள அன்பு இல்லை. ஐஸ்வர்யவான்களுக்கு என்னது எல்லாருக்கும் என்னது ஒரு கண்டிப்பான ஒரு நிர்பந்தம் உண்டு. ஐஸ்வர்யம் இல்லாதவனுக்கு வந்து நிர்பந்தம் இல்லை கொடுக்க, ஏன்னா அவன்கிட்ட இல்ல கொடுப்பதற்கு. ஆனா ஐஸ்வர்யம் இருக்கிறவனுக்கு கண்டிப்பா என்ன உண்டு, ஒரு நிர்பந்தம் உண்டு. அந்த நிர்பந்தம் என்னன்னு பார்த்தா, யாக்கோபு 5:1 யாக்கோபு 5:1 ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அழகு அழுங்கள். பாருங்க, ஐஸ்வர்யவான்களுக்கு என்னது நிர்பந்தம். அந்த நிர்பந்தம் நிமித்தம் என்னது அழணுமா? என்ன நிர்பந்தம்? மத்தவங்களுக்கு நிர்பந்தம் இல்லை. ஆனா ஐஸ்வர்யவான்களுக்கு கண்டிப்பா கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. கீழே படிச்சு பார்த்தா என்னது 5ஆம் வசனத்துல என்னது, நீங்கள் சம்பரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழந்தீர்கள், கொடுத்தவர்களை அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள், நீதிமான நீங்கள் ஆக்கிரமிப்புள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அப்போ பணம் வர என்னது நம்முடைய சிந்தனைகள் என்னது மற்றவங்களை பழி சொல்லுகிற நீதிமான ஆக்கிரமிப்புள்ளாக தீர்க்கிற இந்த காரியங்கள் எல்லாம் வருகிறதுனால இப்படிப்பட்ட இதுல என்னது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதாக. அது பணம் இருக்கிறவங்க எல்லாம் நிறைவேற்ற போவான் என்பது அல்ல அதனுடைய மீனிங். பணம் இருக்கிறவனுக்கு என்னது ஒரு நிர்பந்தம் இருக்கு. அந்த நிர்பந்தத்தை நிறைவேற்றினால் என்னது சரளாக போகலாம். ஆனா அது அநேகர்கள் நிறைவேற்ற கூடாதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு அரிது. அப்போ ஐஸ்வரவன்களுக்கு நிர்பந்தம் உண்டு. ஆனா என்னது அன்பு காட்டணும். அன்பு காட்டுதுன்னா அன்பு இல்லாம பிறருக்கு கொடுக்க முடியும், கடமைக்காக கொடுக்கலாம். ஆனா கொடுக்காம அன்பு காட்ட முடியாது. அந்த அன்பு தனிந்து போகும். அந்த அன்பு தனிந்து போனா என்னது முடிவறிந்தா நிலைநிறுத்த முடியாது. தற்பிரியராகவும் சுகப்பிரியர் நான் மட்டும் கூட இருக்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது பார்த்துட்டு சும்மா நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலே என்னது அவன் என்னது ரட்சிக்கப்பட முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, முடிவறிந்த நிலைநிறுத்தவனை ரட்சிக்கப்படாது. கடைசியா ஒரு காரியத்தை முடிக்கிறேன். அது மத்தேயு 24:14 ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரணும்னா என்னது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். பிரசங்கிக்கப்படாவிட்டால் என்ன சொல்லுது முடிவு வரவே வராது. நான் சொல்லலாம் சொல்லுது பிரசங்கிச்சாதான் முடிவு வரும்னு சொன்னா பிரசங்கிக்கலன்னா என்ன அர்த்தம்? அதுல பிரசங்கிச்சாதான் முடிவு வரும்னு சொல்லிட்டு அது என்னது சுவிசேஷத்தை அவ பிரசங்கிக்கலன்னு சொன்னா என்னது முடிவு இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் என்னதான் முடிவு வராது. அப்போ ஆண்டோட முடிவை தள்ளி போடுறது யார் தான்? அப்போ இந்த கணக்கு நம்ம சுமரு. அப்போ இந்த கணக்கு என்னது நம்ம சுமரு. எவ்வளவுக்கு தூரம் தள்ளி போடுகிறோமோ அவ்வளவுக்கு தூரம் என்னது ஆத்மாக்கள் செத்து நரகத்துக்கு போவாங்க. அப்போ நரகத்தோட எண்ணிக்கை என்ன ஆகும்? பெருகும். காலம் செல்ல செல்ல நரகத்தின் எண்ணிக்கை பெருகத்தானே, நரகத்தில் உள்ளவர்களின் எண்ணிக்கை பெருகத்தானே செய்யும். அதுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயமா இருக்குண்டு. அதுக்கு காரணமானவர்கள் மீது உண்டு. ஆகவே அதுல என்னது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதான் சொல்றோம் முடிவு பரியந்தான் நிலைநிறுத்தவனே. அப்போ நம்ம முடிவு என்ன ஏதோ ஒண்ணு கேட்டோம், யாரோ ஃபாலோ பண்றோம், நம்ம வேலை பண்றது இருந்தோம்னு சொன்னா என்னது நம்முடைய முடிவு என்னது பரிதாபத்துக்குரியதாக இருக்கு. நான் என்னைக்கு இது என்னது அந்த இயேசு கிறிஸ்து நேரடியாக சொன்ன வார்த்தை அநேகரை பின்பற்றாதீர்கள்.
அனைவரும் பிரவேசிக்க முடியாது. இடுக்கமான வாசல்களை பிரவேசிக்கப்படுங்கள். அநேகர் முயற்சி செய்வார்கள், ஆனாலும் முடியாத பாதையில என்னது தெரிந்தது. இன்னொரு உபதேசத்துக்கு எது எளிதாக இருக்கிறதோ இந்த வாசத்திட்டமான அது ரொம்ப எளிதா நம்ம உபதேசம் சொல்றாரு, அங்க போகணும்னு சொல்லிட்டு பின்வாங்கி போய்விடுவார்கள். சில பெண் கை வைத்து விட்டு பின்வாங்கி பார்க்க திரும்பி பார்க்கிறதா சபிக்கப்பட்டவன்னு சொல்லிட்டு முடிவு வரையும் தான் நான் நிலைநிற்போம். ஆண்டவர் ராஜ்யத்திலே நிற்கிறதுக்கு எதிராக ரட்சிக்கப்படுவோம். ஒரு நம்ம எழுந்திருப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் அப்பா. நிறைவு பொழுதுகளிலும் அப்பா முடிவு வரையும் அந்த நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவார் என்று சொல்கிறோம். யார் ரட்சிக்கப்படுவார்கள்? ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்ற கேள்விகளுக்கு ஆண்டவர் எங்களுக்கு பதில் தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர் நீங்கள் சொல்லியிருக்கிறீர், சில பேர் தான் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அநேகர் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அநேகர் கூட்டங்களுக்கு செல்கிறார்கள். கூட்டங்களில் 5000 50,000 பேர் என்று சொல்லி பத்திரிகைகளில் படத்தை போடுகிறார்கள். ஆனால் நீர் சொல்லி இருக்கிறேன், அநேகர் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அவர்களால் கூடாமல் போகும் என்று சொல்லியிருக்கிறேன். அன்று நாங்கள் அப்படி கூடாமல் போகிற கூட்டத்திலே இல்லப்பா. அன்று நாங்கள் உமக்கு முன்பாக அந்த ரட்சிக்கப்பட்டு நிற்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக காணப்பட அன்று எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அதற்கேற்ற விதத்திலே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடி அன்று நாங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானவற்றை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக வேத வசனத்திலே தியானமாக இருக்கத்தக்கதாக உம்மோடு நேரத்தை செலவிடுவதிலே அன்று நாங்கள் அதில் தரித்து காணப்படவும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். அன்று இந்த யுத்தங்கள் செய்திகள், இந்த உலக காரியங்களை குறித்த கேள்விகள் எங்களை கலக்கப்படுத்தாதபடி, அது நிமித்தம் நாங்கள் துவண்டு போகாதபடி அன்று எங்களுக்கு பாதுகாப்பை தரும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அன்று எங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், படுகிற பாடுகள் நிமித்தம் உண்மை விட்டு விலகி செல்லாதபடி அன்று முடிவரை நிலை நிற்கக்கூடிய கிருபைகளுக்கு தரும்படியாக செபிக்கிறோம்ப்பா. அன்று அக்கிரம் மீதான அன்பு தணிந்து போகும் என்று சொல்லியிருக்கிறேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லியிருக்கிறேன். நாங்கள் பல வேளைகளில் அன்பில்லாதவன் பல இடத்துல நடந்து கொண்டிருக்கிறோம். அன்று புறங்கூறி இருக்கிறோம், பொறாமை கொண்டிருக்கிறோம், அவதூறு பேசி இருக்கிறோம். அன்று இந்த காரியங்களை எங்களுக்கு மன்னித்து நாங்கள் அன்புள்ளவராக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் மீது அன்று கசப்பு கொண்டிருக்கிறவர்களையும் எங்கள் மீது தவறான பழிச்சாட்டினவர்களையும் நாங்கள் அன்பு செய்து நேசிக்கிறவர்களாக மாற்றுவீராக. அப்பொழுது மாத்திரமே முடிவரை நிலைநிற்க முடியும் என்கின்ற சிந்தனைகளுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஒன்று போல் சகோதரர்களாக நேசித்து அன்பு பாராட்டக்கூடிய கிருபை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே சீக்கிரப்படியாக அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, ஆண்டவரே முடிவு பரியந்தம் ஆண்டவர் நிலைநிற்கத்தக்கதாக உடைய வார்த்தை எல்லா இடங்களும் பிரசங்கிக்கப்பட வேண்டுமே. ஆனால் அதற்கு நாங்கள் ஒரு தடையாக காணப்படுவோம் என்று சொன்னார். இந்த நேரத்தில் நாங்கள் பிரசங்கிக்கிறவர்களாக இந்த வாழ்க்கை மூலம் மற்றவர்களுக்கு ஏதாவது சொல்லுகிறவர்களாக மாற்றும்படியாக செபிக்கிறோம். அது நிமித்தம் உடைய வருகைக்கு நாங்கள் தகுதிப்படத்தக்க அநேகரை ஆதாயப்படுத்துகிறவர்களை மாற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உடைய சமூகத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டு நாங்கள் முழுவதும் ஆண்டு பாதத்திலே ஒப்படைத்து முடிவறியாத நிலை நின்று ரட்சிக்கப்படுகின்ற அந்த அனுபவத்தில் உம்மோடு கூட யுகமாக ஆளுகை செய்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒருவர் வந்தவண்ணமாய் திரும்பி செல்லாதபடி மனநிறைவோடு கடந்து செல்ல, சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நித்திய ஜீவனோடு கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை முழு உலகம்